பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவராக. நாம் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். கடந்த 2025ஆம் ஆண்டு முழுமையாக நம்மை அவருடைய கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ தீமைகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதிலும் அது எல்லாவற்றையும் நீங்களாக்கி இந்த 2026ஆம் ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். அதில் விசேஷமாக இந்த முதல் வாரத்தில் நம்ம ஒரு தேவனுடைய குடும்பமாய் கூடியிருப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பல தீர்மானங்கள் எடுக்கிறோம். எத்தனை பேர் முழுமையாய் இந்த 52 வாரங்கள் நான் தொழுகையில் இருப்பேன், என் சபையில் இருப்பேன், என் குடும்பத்தில் இருப்பேன், இங்கிருந்து அதை செயல்படுத்தும் பொழுது நமக்கு அது என்ன உண்டாகிறது என்றால் ஆசீர்வாதம் உண்டாகிறது. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய இருதயத்தை போல் அப்படின்னு ஒருத்தருடைய இருதயம் இருந்தது. தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அதே இருதயம் இந்த பூமியில் ஒருத்தர் வாழ்ந்தார். அவருடைய இருதயம், அதாவது மரித்து விட்டார். அவருடைய இருதயம் போலவும் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்குமே வித்தியாசப்பட்ட மனம், வித்தியாசப்பட்ட குணம், வித்தியாசப்பட்ட எண்ணங்கள், வித்தியாசப்பட்ட குடும்பங்கள், வித்தியாசப்பட்ட உறவுகள், வித்தியாசப்பட்ட பேச்சு, வித்தியாசப்பட்ட நடக்கைகள், வித்தியாசப்பட்ட செயல்பாடுகள். ஆனால் தேவனுடைய இருதயம் எப்படி இருந்ததோ அப்படியே ஒருத்தருடைய இருதயம் இருந்தது. அதை நாம் இந்த காலை பொழுதிலே தியானித்து, அந்த மனுஷனுடைய இருதயம் அப்படி இருந்துச்சுன்னா ஏன் எங்கள் இருதயம் இருக்காதா அப்படின்னு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த முதல் வாரத்திலே நாம் தொடங்கும் பொழுது அது இன்னும் பயத்துடனே பக்தியுடனே அந்த குணங்களெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொண்டு வர வேண்டும். அதை ஜபத்தோடு கூட சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து கேட்டால் மாத்திரம்தான் அந்த இருதயத்திற்குள்ளாக நீங்களும் நானும் வர முடியும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனம், 449வது பக்கம், பழைய ஏற்பாடிலே பக்கம் 449வது பக்கம், 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு அவன் என்ன செய்தான் என்றால் செம்மையானதை செய்தான். ஒன்னே ஒன்று. அதுக்கப்புறம் 51ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். கத்துறாரு, கதறாரு, அழுகிறாரு, புலம்புறாரு. ஐயோ, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே. அந்த ஒரு காரியத்தை தவிர தான் வாழ்கிற நாளெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு என்ன செய்தார் என்றால் செம்மையானதை செய்தார். இப்போ தேவனுடைய இருதயமும் தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வாக்கியத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். என் இருதயத்திற்கு ஏற்றவன். யாருடைய இருதயத்திற்கு? தேவன் சொல்லுகிறார், என் இருதயம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற ஒரு இருதயம் யாருடைய இருதயம் என்றால் தாவீதினுடைய இருதயம். அப்ப தேவனுடைய இருதயத்தை போல, அப்ப தலைப்பில் நம்ம படிக்கிறோம்
தேவனுடைய இருதயத்தை போல. இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே பல தீர்மானங்களோடு 1ஆம் தேதி பல தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்போம், நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம். இனிமே பைபிள்லாம் படிக்கணும், குடும்ப ஜெபம்லாம் பண்ணணும், ஆராதனைலாம் பண்ணணும், ஊழியெல்லாம் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இந்த ஆண்டு எந்த தீமையும் வந்துடக்கூடாது, தீங்கெல்லாம் வந்துடக்கூடாது, பொல்லாப்பெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு பல தீர்மானங்கள். இதை வீட்டை கட்டணும், வாழ்க்கையை நம்ம செயல்படுத்தணும், வேலை காரியங்கள், படிப்பின் காரியங்கள், ஞானம் வேணும், புத்தி வேணும்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய மூளையில் வச்சு இருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து அவ்வளோ அங்கலாய்ப்போடு கூட என்ன செஞ்சுருக்கிறோம், பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், பிரதிஷ்டையாக நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆனால் இங்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு விருப்பமானவைகளெல்லாம், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான். எங்கள் விருப்பத்தை என் புருஷன் செய்யறதே இல்லை, என் விருப்பத்தை என் மனைவி செய்யறதே இல்லை, என் விருப்பத்தை என் பிள்ளைங்க செய்கிறதே இல்லை, என் விருப்பத்தை நான் விரும்புகிறபடி இந்த ஊழியக்கார் சொல்றதே இல்லை, இந்த ஊழியக்கார் பேசுறதே இல்லை. யாருடைய விருப்பம்? யாருடைய விருப்பம்? ஆனால் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் எனக்கு செய்வான். எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தாவீது குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்திற்கு ஏற்றவர் தான் இப்பொழுது என்ன பண்ணுகிறார் என்றால், தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாவம் செய்தான், ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் மனம் திரும்பின பொழுது அவனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது என்றால் சமாதானமாகவே இருந்தது. இருதயத்திற்கும் கர்த்தருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது போல இருக்குது வேதாகமத்தில். இருதயத்திற்கும் கர்த்தருக்கும் என்ன இருக்கிறது? ஒரு ஒற்றுமை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எதை பார்க்கிறாரு? ஒவ்வொருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். இந்த அருமையான தொழுகையிலே வந்திருக்கிற உங்களுடைய அனைத்து இருதயத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அனைத்து இருதயத்தினுடைய எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வேதாகம் சொல்லுகிறது. இருதயத்தினுடைய வேண்டுதலை வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறாரா? அருள் செய்கிறார். அந்த இருதயத்திலிருந்து வேண்டுகிறதான அந்த வேண்டுதல், அதை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அருள் செய்கிறார், அதை ஆசீர்வதித்து தருகிறார். நீங்கள் அந்த இருதயத்திலிருந்து ஏதோ அப்படியே வந்தம்மா, ஏதோ ஒரு ஜோம் ஒன்றும் பந்திக்க ஒரு ஜோபா பாட்டுவா என்ன, அது ஒரு பாட்டு. ஆராதனைனா என்ன? அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், அந்த ஒரு பயம் இருக்க வேண்டும், அந்த ஒரு பக்தி இருக்க வேண்டும், அந்த தெய்வீக உணர்வு இருக்க வேண்டும். தேவன் என்னுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல் எல்லாம் அவர் அருள் செய்வார். அப்பா அருள் செய்வாரு, அம்மா அருள் செய்வாங்க, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்துருவாரு, இவங்க எங்களை நடத்திடுவாங்க. இல்லை, வேதம் அந்த அண்ணாள் சொல்றாங்க, எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாராம்? உங்களை உயர்த்துகிறது யாரு? கம்பெனியா? உங்களை உயர்த்துகிறது யாரு? நீங்க படிக்கிற அந்த படிப்பா? யார் உங்களை உயர்த்துகிறது? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களை தூக்கி விடணும்னா யார் தான் தூக்கி விட முடியும்? உங்களையும் என்னையும். அவரை தவிர, அவருடைய அனுகிரகம் இல்லைனா, அவர் நினைக்கிற அந்த சித்தங்கள், அவர் நினைக்கிற அந்த விருப்பங்களை நீங்க செய்யணும். அப்புறம் என்ன விரும்புவாரு? அவருக்கு இந்த தொழுகை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? என்னுடைய நாமத்தை என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் அவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக தான் உங்களை உண்டாக்கினேன். நம்மளை ஆடோ மாடோ ஒட்டகமோ கழுதையோ இல்லை பூச்சியோ இல்லை பறவையோ இல்லை மரங்களோ இல்லை மண்ணோ கல்லோ அல்ல. நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? அவருடைய சாயலே படைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொரு கர்த்தருடைய நாளும், ஒவ்வொரு நாளும் யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தாவீதை குறித்து தேவன் இவ்விதமாக சொல்கிறார்,
என் இருதயம் போலவே இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் விரும்புகிறது எல்லாமே அவன் செய்வான். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அந்த கர்த்தருக்கும் இருதயத்திற்கும் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் கிட்டவே இருக்கிறாராம். நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கியா? நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? சஞ்சலம் படுகிறியா? நீ பாரப்படுகிறியா? நீ வருத்தத்தில் இருக்கிறியா? நீ வேதனையில் இருக்கிறியா? நீ நொறுங்கி போயிருக்கிறியா? நீ நறுங்குண்ட இருதயமா இருக்கிறியா? கர்த்தர் அந்த இருதயத்தை என்ன செய்கிறது இல்லை, புறக்கணிக்கிறது இல்லை. ஆனால் அந்த இருதயத்திலே யாரை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம்? தாவீதனுடைய இருதயம் யாரை போல இருக்கிறது? கர்த்தருடைய இருதயம் போலவே இருக்கிறது. ஏன்னா அந்த சில குணங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்க தான் போகிறோம். அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதா? அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் தேவன் என்னென்னலாம் அவருடைய இருதயம் இருக்கிறதோ அதே போல யாருடைய இருதயம் இருக்கிறது? தாவீதனுடைய இருதயம் இருக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சுத்த இருதயம் உள்ளவனுக்கு கர்த்தர் யாராக இருக்கிறார் என்றால் நல்லவராக இருக்கிறார், கெட்டவராக இல்லை. அவர் யாராக இருக்கிறாரு? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவர். அப்போ அதனால தான் சொன்னேன், கர்த்தரும் இருதயமும். ஒரு குழந்தை உண்டாகும் பொழுது கை கால்லாம் உண்டாகாது. இந்த கர்ப்பத்தில் ஃபஸ்ட்டு இதுதான் உண்டாகும், இருதயம் தான் உண்டாகும். அந்த லப்டப்னு அடிக்குது பார்த்தீங்களா, இருதயம் தான் உண்டாகும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஒவ்வொரு சரீரங்களாக தலை கை காலெல்லாம் உண்டாகுது. கர்த்தர் எதை பார்க்கிறாரு? சுத்த இருதயம் உள்ளவரையும் பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய நாள் சுத்த இருதயம் இருக்கிறதா? அந்த இருதயம் இன்னைக்கு மட்டும்தானா? ஒவ்வொரு நாளும் அது எப்படி இருக்க போகுது? 2026 பல பேர் மண்ணுக்குள் மறைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு ஏன் உயிரை கூட்டி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு? நான் செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார், நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியங்களை வச்சிருக்கிறாரு. அப்போது பல பேருக்கு தடையாக இருந்திருக்கும், பல பேருக்கு பலவீனங்களாக இருந்திருக்கும், பல பேருக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும், பல பேருக்கு ஆபத்துகளாக இருந்திருக்கும், பல பேருக்கு மரணங்களாக இருந்திருக்கும், பல பேருக்கு விபத்துகளாக இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். என் நொறுங்கி போன இருதயத்திற்கு அவர் மட்டும்தான் கிட்ட இருக்கிறார். என்னுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்லாம் அவர் எப்பொழுதுமே அருள் செய்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். இந்த மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்குறான். உங்களையும் என்ன எதை வச்சு எடை போடுவான் மனுஷன்? உங்களையும் என்ன எதை வச்சு எடை போடுவான்? நம்ம போடக்கூடிய நகைகளை வைத்து அவன் எடை போட்டுருவான். நம்மக்கிட்ட வாகனங்கள் வைத்திருந்தால் அதை வச்சு எடை போட்டுருவான். நம்மக்கிட்ட இருந்த சில பவரை வச்சு அவன் எடை போட்டுருவான். வீடை பார்த்த உடனே எடை போட்டுருவான். ஆனால் தேவன் எதை பார்க்குறாரு? நம்மக்கிட்ட இருக்கிற ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையை பார்க்குறார், ஆவிக்குரிய உறவை பார்க்குறார், அந்த இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அங்கு சாமுவேல் தேவனாலே ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பொழுது அங்கு இருக்கக்கூடிய தாவீதனுடைய மூத்த சகோதரர்கள் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க. என்ன வேலை? கவர்மெண்ட் வேலை. வீட்டினுடைய கடைக்குட்டி 8வது மகன் அவர்தான் ஈசாயினுடைய மகனாகிய தாவீது. அவருடைய வேலை என்ன வேலை? ஆடையும் மாடையும் மேய்க்கிற வேலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி என்ன சொல்லுவோம்? வாலிப பிள்ளைகள் பேசும்போது கூட எங்களுக்கு அந்த ரவுடியே தெரியும். எது? எங்களுக்கு அந்த ரவுடியே தெரியும். எங்கள் எம்எல்ஏ, எங்கள் வார்டு மெம்பர், எங்கள் கவுன்சிலர், அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான். ஆனால் அவருக்கு இவருக்கும் பழக்கம் இருக்காது. ஆனால் சொல்கிறது என்னது? எனக்கு அந்த தலைவரை தெரியும், எங்களுக்கு அவங்கள தெரியும். ஆனால் இப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது வேற யாராவது இருக்கலாம். அப்போது ஈசாயின் தன்னுடைய தகப்பன் இந்த 7 பிள்ளையை என்ன செய்கிறாரு? முன்னிறுத்துவதை பார்க்க முடியும். 8வது மகன் வேற யாராவது மகன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்கிறான் ஒருத்தன். அவன் எங்கே இருக்கிறான்? ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆடு மேய்க்கிறவங்களாம் புறக்கணிப்போம் இல்லையா? நாமும் நம்முடைய சில சொந்த பந்தங்கள் மூலமாய், சில உறவுகள் மூலமாய் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செய்தார்? புறக்கணிக்கப்பட்டார் இல்லையா? நான் தான்ப்பா மேசியா, நான் தான்ப்பா கிறிஸ்து, நான் தான்ப்பா தேவனுடைய மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யப்பட்டார்? புறக்கணிக்கப்பட்டார் இல்லையா? நாங்கள் தாங்க கிறிஸ்தவங்க, நாங்கள் தாங்க தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம என்ன செய்கிறோம்? பல நேரங்களிலே புறக்கணிக்கப்படுகிறோம் அல்லவா?
ஆனால் இங்கு அந்த இருதயத்தை நாம் பார்க்கும் பொழுது இருதயத்தினுடைய அந்தரங்களை அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அறிந்திருக்கிறார். இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்கள், சில பேருக்கு ரகசியம்னு சொல்லுவோம், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னுவோம். ஆனால் உங்களுக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இந்த ரகசியம் என்ன செய்யும்? எங்கேயும் யாரும் ரகசியத்தை வச்சுக்கிறது இல்லை. ரகசியம் என்ன செய்கிறது? எங்கேயோ எந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், இருதயத்தினுடைய அந்தரங்களை தாவீது சொல்லுகிறார் அவர் அறிந்திருக்கிறார். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம், இருதயங்களை சோதித்தறிகிறவர் அவர் என்று நாம் பார்க்கிறோம். இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறாராம். இருதயத்தை என்ன பண்ணி பார்க்கிறாராம்? நிறுத்தி பார்க்கிறாரா, தராசில் வச்சு நிறுத்தி பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? நிறுத்தி பார்த்தா இன்னைக்கு எப்படி இருக்குதும்? கரெக்டாக இருக்குமா? அது நீதியானது செய்கிறதா, அல்லது வேதனை உண்டாக்கக்கூடிய பாதைகளில் அது போகுகிறதா? இருதயத்தை தேற்றுகிறவர் நமது இயேசு என்று நாம் பார்க்கிறோம். இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இருதயத்தை பிரகாசிக்கிறவர் நமது இயேசு கிறிஸ்து. இருதயத்தை சுத்தப்படுத்துகிறவர் நமது இயேசு கிறிஸ்து. ஸ்திரப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு, அதை பிரகாசிக்கிறார். அந்த இருதயத்தை அதை என்ன செய்கிறார் என்றால் அதை சுத்தமாக்குகிறார். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம், எல்லா இருதயத்தையும் அவர் எதால தான் செஞ்சாரு? கல்லால தான் செஞ்சு வச்சிருக்கிறார்னு பைபிள் சொல்லலை. எல்லா இருதயத்தையும் அவர் எதால செய்து வைத்திருக்கிறார்? சதையாலே செய்திருக்கிறார். ஆனால் பல இருதயங்கள் எப்படி இருக்குது என்றால் கல்லாகவே இருக்கிறது. பாவங்கள் செய்து, அக்கிரமங்கள் செய்து, வாழ்க்கையில் சில மனுஷாலை பார்த்து, சில சூழ்ச்சிகளில் விழுந்து, அப்படியே சில இருதயங்கள் எப்படி இருக்கிறது என்றால் கல்லு போல் இருக்கிறது. தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சதையான இருதயமாக இருக்க வேண்டும். நொறுங்கி போன இருதயங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் அருள் செய்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், சமயமாக இருக்கிறார், இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தாவீதை நாம் பார்க்கும் பொழுது அப்படி என்ன அவர்கிட்ட விசேஷித்த அந்த நல்ல குணங்கள் இருந்தது. நம்முடைய சிந்தைகள் எல்லாம் அவனுடைய ஜீவிய காலங்கள் எப்படி சமாதானம் உண்டாச்சு, சந்தோஷம் உண்டாச்சு, ஆசீர்வாதம் உண்டாச்சு, அந்த 40 வருடங்கள் எவ்வளவு அருமையாக அவனுடைய வாழ்க்கையை நடத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியுது. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை 1 சாமுவேல். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே அந்த தேவனுடைய வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து, அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியில் அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதை சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டிலே அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டினாலே 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே உருவ குத்துட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தரும் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். தாவீதுடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினவர் யார் என்றால் சவுல். மாமனார் நிறைய பிரச்சனை ஏற்படுத்தினார். தாவீது கொன்றது, சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000 சொன்ன உடனே அவனுக்குள் என்ன ஆவி வந்தது? அந்த இருதயத்திலே பொல்லாத ஆவி வந்தது. பல இருதயங்களிலே புதுசா நம்முடைய வாழ்க்கையிலே சில உறவுகள் வந்தால் என்ன வரும்? பொல்லாப்பு வருதா? நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போது புதுசாக வந்தவங்க அப்படின்லாம் இல்லாமல் தேவன் உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் பார்க்குறார். என் கூட இப்போலாம் பேசுகிறதில்ல என் நண்பர், என்னுடைய நண்பர் என்ன பேசுகிறதே இல்லை. அப்போ என்ன வருது? உள்ள பொல்லாத ஆவி வருகிறது. தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அந்த குணங்கள் பாருங்க. சவுல் எவ்வளோ பகத்தை பொழுது அவனை எப்படியாவது கொன்னுடணும். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. தன்னுடைய மகன் மூலமாக, தன்னுடைய மனைவி மூலமாக, எத்தனையோ ராஜாக்கள் மூலமாக
தாவீதுக்கு பிரச்சனை வந்த பொழுது, பகைத்த பொழுது அவனுடைய இருதயத்தை ஒரு நாளும் என்ன செய்யவே இல்லை, மாற்றிக்கொள்ளவே இல்லை. நமக்கு சில உயர்வு வந்தால் இருதயம் அப்படியே இருக்குதா? எப்படி இருக்குது? பிரச்சனை வந்தால் அந்த இருதயம் அப்படியே இருக்குதா? இல்லை கீழே டிக்ரீஸ் ஆகிடுச்சா? ஜபம் மேலோங்கிச்சா? தேவன்கிட்ட அந்த இருதயம் இன்னும் கிட்டி நெருங்கி சேருதா? அவரை ஸ்திரப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு, அவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவர் சபியமாகவே இருக்கிறாரு, அந்த வேண்டுதலுக்கெல்லாம் அருள் செய்கிறாருன்னு நாம் படிக்கிறோமே. அந்த இருதயத்திற்கும் கர்த்தருக்கும் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொன்னேனே. அப்போது பகைத்த அந்த சவுலை இப்பொழுது கூட இருக்கக்கூடிய வீடு வீடாக சுற்றுறாரு. சாப்பாடு இல்லை, மலை மலையாக வனாந்தரங்களாக அப்படியே அலைந்து திரிந்து திரிந்து திரிந்து. என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு எதிராளி இருந்தால் என்ன பண்ணுவோம்? இவனை என்ன பண்ணணும்? இவனை தூக்கி உள்ளே வச்சிடணும், இவன் எனக்கு எப்போ பிரச்சனையாக இருக்கான், இவன் அடித்து இவன் கை காலை உடைக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவான். கூட இருந்தவர் அப்படி தான் சொல்கிறார். சவுல் வந்துட்டான், அவனை ஒரு குத்து குத்த மாட்டேன், சாரி மன்னிச்சிருங்க, 2 குத்து கிடையாது. எத்தனை குத்து? ஒரே குத்து. அவனை ஈட்டியில குத்தி அவனை என்ன செய்வேன், அந்த நிலத்திலே பதியும் அளவுக்கு, அந்த நிலத்திலே அவனை விழுத்துக்கிற அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், நீங்கள் கம்முன்னு இருங்க, இப்போ நான் குத்தி அவனை கொண்டு போட்டுறேன். மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அபிஷாய். சவுலுடைய வாயில் என்ன பண்ணும்? பரவாயில்லப்பா, என் மேலே இவ்வளோ ஒரு அன்பா, எனக்காக இவ்வளவு நீ இது பண்ணுறிய, கொண்டுட்டு வா அப்படிலாம் சொல்லலை. உரியாவின் சங்கதி தவிர தாம் பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து அழுதவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முடிவு சமாதானம் பெற்றது. பகைத்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனால் அவர் சொல்கிறாரு, தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே. எவ்வளோ அந்த மரியாதைன்னு வார்த்தையை பாருங்க. ராஜா அவர், தேவன் தான் அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணிடுவர் யாரு? தேவன். வாடி போடி அவன் இவன் இல்லையா, மரியாதை கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களை பார்த்தா, பெரியவங்களை பார்த்தா அப்போல்லாம் எழுந்து நிற்போம். இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு? வாழ்க்கையே மாறி போச்சு, சுத்தமாக மாறி போச்சு. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவரும் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என் என்ன செய்வாராக காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வரவித்ததனாலே அவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால் தூங்கினார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு பகைத்த விரோதித்த, எத்தனை பேர் நம்ம பகைச்சு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும்? எத்தனை பேரை நம்ம மன்னிச்சிருக்கிறோம், முழுமையாக மன்னித்திருக்கிறோம்? அவர் நம்மளை மன்னிக்கிறார் இல்லையா? மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். பகைத்த சவுலை என்ன செய்தார் என்றால், இந்த அருமையான தாவீது அவர் என்ன பண்ணார் என்றால் அவனை தப்புவிக்கிறார். அவர் சொல்றாரு, அவருடைய காலம் வந்தா அல்லது கர்த்தர் தான் அவரை அடிச்சிட்டா அல்லது கர்த்தர் அவருக்கு அந்த யுத்தத்திற்கு அவர் போய் எங்கேயாவது போய் சண்டை போட்டு அவர் இறந்தால் ஒழிய நான் அந்த மனுஷன் மீது என்ன செய்ய மாட்டேன், கை வைக்க மாட்டேன். இருக்கிற வரைக்கும் எத்தனை காலங்கள் வாழ போகிறோம் நம்மெல்லாம்? என்னைக்கு மரணம் வரும்? நம்மளோடு கூட பயணித்தவர்கள் இந்த 2026 காணமே. ஆனால் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருக்கிறோம். அழிச்சு போட்டோம், செத்து போட்டோம், கை கால் உடையட்டும், ஆக்சிடென்ட் ஆகட்டும், இதெல்லாம் சொல்கிறோம், சாவட்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோமா? அதெல்லாம் மாற்றி நான் யாரையும் பகைக்க மாட்டேன், நான் எல்லாருக்கிட்டையும் நான் யாராக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன். உன் சத்ருவை நீ என்ன செய், சிநேகி. உன்னுடைய பகையாளிக்காக நீ என்ன பண்ணு,
ஜெபம் பண்ணு என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து இரண்டாவது அந்த சாமுவேலுடைய குணங்களை பாருங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம் 13வது வாக்கியம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12, 13. கர்த்தருடைய இருதயம் போல தாவீதினுடைய இருதயம் இருந்ததற்குரிய காரணம் என்னவென்றால் 11, 12. தாவீதினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். உடன்படிக்கை பெட்டியை அவர் என்ன செய்தார் என்றால் கொண்டு வருகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பழைய உடன்படிக்கை அல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஏற்பாடுன்னு சொன்னால் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, அதான் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட். அப்போ அந்த புதிய ஒப்பந்தம் என்ன? அப்போ நம்ம எந்த ஒப்பந்தத்தின் கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த ஒப்பந்தத்தின் பிரகாரமாக நம்ம அதை செய்கிறோம்? அப்போ பழைய உடன்படிக்கைனா வருஷத்துக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு போயிட்டு வரலாம்? ஒரு 3 முறை நம்ம போயிட்டு வரணும். நம்ம இஸ்ரவேலராக இருக்கணும். ஆண் மகன் என்ன செய்யணும்? 3 முறை அங்கே போயிட்டு வரணும். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவராக இருக்கணும். பெண்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அனுமதி இல்லை. பெண்களை என்ன செய்யணும்? வீட்டில் தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு எங்கே இருக்கிறது? ஜெப வீடுன்னு ஒன்று இருக்கிறது. ஆனால் நாமெல்லாம் போகணும்னா தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தான் யாராக இருக்கிறீர்கள்? ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, சரீரம் என்பது ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த ஆலயத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய குணங்கள் என்னவாக இருக்கிறது? பகை, பொறாமை, கோபம், சண்டை, எரிச்சல், இதெல்லாம் என்னவாக இருக்கிறது? இந்த சரீரத்தை கெடுத்து விடக்கூடியதாக இருக்குது. அதான் சொல்றார், உங்க சரீரத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, கெடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த சரீரத்தில் யார் இருக்கிறது? தேவன் தான் ஆலயமாக இருக்கிறார். தேவன் அங்கு இருக்கிறார். அந்த இடத்துல அவர் வாசம் செய்கிறார். அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற அந்த சரீரத்தை பல பேர் என்ன பண்ணிக்கிறாங்க? மதுபானம் பண்ணுறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, போதை வஸ்துகளை எடுத்துக்கொள்கிறாங்க. அதுக்கு போதாதுக்கு ஐயோ நான் அந்த தப்பெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய குணங்கள், எண்ணங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கிறது. அந்த சரீரத்தை கெடுத்து கொண்டிருந்தால் தேவன் அவனை கெடுப்பதாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதுக்குத்தான் பைபிள் படி, தினமும் பைபிள் படி. ஒப்பிட்டு பாரு. காலையில் படிச்சியா, மதியம் படி, சாயந்தரம் படி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. கிடைக்கிற நேரம். அதனால ஜபத்திலே உட்காந்துருக்கிறதா இல்லை. நீ போகும்போது வரும்போதெல்லாம் அவர் ஏன் நினச்சிக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம். அவரை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் மனசுலேயே வச்சுக்கிறேங்க. நான் மனசுலேயே நினைக்கிறேன். போகும்போதெல்லாம் அவர் தான், நான் அவர் தான் எல்லாமே நினச்சிக்கிறேன். ஆனால் தொழுகையில் எங்கே? தொழுகையில் எங்கே? 12 அப்போஸ்தலர்கள், அதிலே ஒரு சீஷனாகிய அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியத்தை 4 கொண்டு செத்து விட்டார். 11 பேர். இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ரூமெல்லாம் பூட்டிட்டு இருக்கும் பொழுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 20ஆம் அதிகாரத்தில் நீங்க அப்படியே போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு வரும் பொழுது அங்கே யார் இல்லை? தோமா என்பவன் இல்லை. இந்த தொழுகையிலே இயேசு இருக்கிறார் என்றால், இந்த தொழுகையிலே தேவன் இருக்கிறார் என்றால், இந்த தொழுகையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால், இந்த தொழுகையிலே நம்ம என்ன பண்ணணும்? நாம் இருக்கணும். என் வீடு, என் வீட்டில் நான் இருப்பேன். நீ 6 நாள் எங்கே வேணா போய்க்கும். 6 நாள் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. 6 நாள் உங்கள் குடும்பத்தெல்லாம் பாருங்கள், எவ்வளோ வேணா உழைங்க. ஆனால் தொழுகை எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். அந்த தொழுகையில் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். தோமா என்பவன் என்ன செய்யலை? நாங்கள் கர்த்தரை கண்டோம் அப்படின்னு அப்போஸ்தலர்கள்லாம் சொல்லும் பொழுது, மற்ற 10 பேரும் சொல்லும் பொழுது, தோமா என்ன பண்ணார்?
அவருடைய விழாவில் நான் கையை விட்டு பார்க்கணும். அந்த கையில் நான் விட்டு பார்க்கணும் சொல்லும் பொழுது அந்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அவிசுவாசியை இராமல் விசுவாசியாயிரு. எத்தனை அவிசுவாசிகள்! நீ விசுவாசம் உடையவராயிருந்தால், நீ கீழ்ப்படியக்கூடியவராயிருந்தால், ஆராதிக்கக்கூடியவராயிருந்தால், தொழுகை செய்யக்கூடியவராயிருந்தால், இந்த தொழுகையிலே நீங்களும் நானும் குடும்பமா என்ன செய்ய வேண்டும் என்றால் காணப்பட வேண்டும். நான் விசுவாசி, வெச ஊசி அல்ல. நம்மெல்லாம் யாரு? விசுவாசி. என் குடும்பத்து ஃபர்ஸ்ட் பிளெஸிங் ஆகட்டும், என் குடும்பத்துக்கு என்ன உண்டாகட்டும்? நன்மைகள் உண்டாகட்டும். அப்போ இந்த சரீரமான இந்த ஆலயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? கெடுத்துக்கொள்ளக்கூடாது. பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், வயோதிகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஐயோ, என் ஆலயத்தை நான் கெடுத்துடக்கூடாது, என் ஆலயத்தில் அவர் வாசம் செய்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய வார்த்தையை அவர் என்ன சொல்கிறாரு அதான் நான் படிக்கணும், நான் பாட்டு பாடணும், நான் ஜெபம் பண்ணணும், அவர் சொல்கிறபடி வாழணும். அந்த பகைத்த சவுலை அந்த வசனம் உள்ளே இருந்ததுனால தான் அவர் என்ன செய்கிறார் என்றால் தப்பி வைக்கிறார். நான் அவர் கொலை பண்ண மாட்டேன், அவரை நான் கொலை பண்ண மாட்டேன். ரெண்டாவது, உடன்படிக்கை பெட்டியை அவன் கொண்டு வந்தான். அந்த ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் இல்லை, உடன்படிக்கை பெட்டி. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? உடன்படிக்கை தேவை. இந்த புதிய உடன்படிக்கை யாருக்கு தேவை? நம்ம எல்லாருக்கும் தேவை. இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே கர்த்தருடைய பந்தி எடுத்து நம்ம வீட்டிலே இருந்துட்டு போயிடலாமே. எதுக்கு ஒன்றாக கூடுகிறோம்? ஏன் இந்த இடத்துல வருகிறோம்? அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் எப்படி கொண்டு வருகிறார் என்றால் சந்தோஷத்தோடு கொண்டு வருகிறார். நாம் இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி கடந்து வர வேண்டும்? தேவ சமூகத்திலே ஒன்றாய் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணுங்களாம்? புத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. ஏன் புத்தி சொல்கிறோம்? இப்போ நம்ம சபையெல்லாம் இப்போ கொஞ்சம் வளர்ந்தாச்சு, வாலிப வயசாகிடுச்சு. சில வீட்டில் வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க. எனக்கு சில நேரத்தில் சிரிப்பாக வந்துடும். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது கேட்டுடும். இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது மட்டும் என்ன பண்ணும்? எதிர்த்து கேட்கும். ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வீட்டில் கேட்பாங்களே வாலிப பிள்ளைங்க. அந்த மாதிரி இப்போ சபை இப்போ என்ன இருக்குது? வாலிப பருவத்தில் வரும் பொழுது என்ன பண்ணா இருக்குங்க? சில பேர் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அதை நடத்தக்கூடிய அந்த தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு வரும்போது தான் தெரியும். அது தகப்பன் இல்லாத பொழுது, ஒரு தாய் இல்லாத பொழுது தான் அப்போ தான் தெரியும். அப்போவே எங்கள் அப்பா அப்படி சொன்னார், அப்போவே எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க. எப்போ வரும்? அந்த ஒரு பருவங்கள் வரும்போது தான் தெரியும். வாலிப பிள்ளையாக இருக்கும்போது என்ன செய்யாது? தெரியும். என்ன மெசேஜ் கொடுத்தீங்க, என்னதை செஞ்சீங்க, எல்லாம் என்ன ஊழியம் பண்ணுறீங்க அப்படியா? அப்போ ஒரு தகப்பன் அதை எப்படி செய்யணும்? உடனே அடிச்சிட முடியுமா? அந்த இளைய மகன் பண்ணிட்டு போகும் பொழுது தன் தகப்பன் எவ்வளோ அருமையாக கையாண்டார். இவன் போனான், போயிட்டு திரும்பி வரும் பொழுது எவ்வளோ ஒரு கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவனை எவ்வளோ அரவணைத்ததை நாம் பார்க்க முடியும். இந்த தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த ஓபேத்தினுடைய ஏதம் வீட்டுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய இருதயத்தை போலவே இருக்கணும். அப்போ தேவனுடைய இருதயம் என்ன? தேவன் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே. புறஜாதி இருக்கிறாங்களே, கர்த்தரை அறியாம, அவர்களுக்காகவும் இயேசு என்ன கொடுத்தாரு? உயிர் கொடுத்தார். புறஜாதிகள் எத்தனை பேர் தேவன் பயன்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? தரியு ராஜா, அவர் ஒரு புறஜாதி. கோரேஸ் ராஜா, அவர் யாரு? கோரேஸ் ராஜாவுக்கு தேவன் சொல்றாரு, நான் அவனுடைய அறையை இடைக்கட்டை கட்டினேன் என்றார். அவனுக்காக திறந்த வாசலை நான் வைக்கிறேன் அப்படின்றார். அவனுக்காக இரும்பு கதவுகளை, வெண்கல கதவுகளை உடைத்து அவனுக்காக நான் வழியை என்ன செய்கிறேன்? கோணல் ஆனவைகளெல்லாம் செவ்வையாக்குறேன்றார். யாருக்காக? கோரேஸ் ராஜாவுக்காக. அவன் யாரு? புறஜாதி. எத்தனை புறஜாதிகளுக்கு தேவன் நன்மைகளை காண்பித்தார். ஏரோது ராஜா கொல்லும் பொழுது கூட, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது கூட, இந்த நீதிமானன் என்ன செய்ய மாட்டேன்,
ஒன்றும் செய்ய மாட்டேன் இல்லையா? எத்தனையோ புறஜாதிகள் என்ன செய்கிறாங்க? தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயோ அப்படின்னா அதுதான் நியாயமான தீர்ப்பு. அது எப்படிப்பட்ட தீர்ப்பு வரும்னு தெரியாது. நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய அருமையான நாளிலே கர்த்தருடைய இருதயம் போல இருக்கணும். அப்போ கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எல்லா ஜனங்களும் தன்னுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் போவீர்களானால் உங்களுக்கு சாபமும் வரும். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், நம்முடைய சபையாருக்கு ஆசீர்வாதம் வேண்டும், நம்முடைய சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டும், நம்முடைய தேசத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டும், நம்முடைய உலகம் முழுவதுமாக ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியணும். பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கை? அப்போ புதிய ஒப்பந்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டிய சந்தோஷத்தோடு கூட அவர் என்ன செய்தார் என்றால் ஓபேத் ஏதம் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார். ஏன் இவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம்? ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். ஆனால் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் நல்ல கனிகளை கொடுக்குறாங்க. கர்த்தரிடத்தில் நல்ல உறுதியாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால் செழித்தோங்கியிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேதாகமத்திலே நாம் இன்னும் பார்க்கும் பொழுது அந்த தாவீது ராஜாவுடைய குணங்களை நம்ம பார்ப்போமா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாக மீகாள் பலகன வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பதாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன்னுடைய இருதயத்திலே, அவ தான் இருதயத்தில் என்ன பண்றா? ஆனா இவர் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய சரீரத்திலே தேவனை என்ன பண்ணுகிறார்? பழைய ஏற்பாடு வேற, அங்கே நடனம் பண்ணுறதோ அல்லது மியூசிக் போடுறதோ. ஆனால் கொண்டு வந்த அந்த பிரமாணத்தின்படி அவர் எப்படி கொண்டு வருகிறாரு? தேவனை மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய இருதயமும் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் தேவன், நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும், நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும், நீங்கள் நடக்கிறதா இருந்தாலும், நீங்கள் எழுங்குறதா இருந்தாலும், நீங்கள் படுத்திருந்தா இருந்தாலும், நீங்கள் எந்த காரியத்தை பண்ணுறதா இருந்தாலும் அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யுங்கள். கர்த்தருடைய அந்த தேவனுடைய ஜனங்கள் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடு என்ன செய்தார்கள் என்றால் கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி வந்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட மகிமையோடு மகிமை செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம்? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வசனங்கள் வரை நாம் பார்க்கும் பொழுது இங்கே இன்னொரு பிரச்சனையாக அவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சவுலுடைய உறவில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரர் பென்யமின் கோத்திரத்தான் சிமியு என்கிறவர் என்ன பண்ணுகிறார் என்றால் தாவீது ராஜாவை தூஷித்துக்கிட்டே வரார். வாசித்து பாருங்கள் 5வது வசனத்திலிருந்து. ரெண்டு சாமுவேல் 16வது அதிகாரம் 5லிருந்து 5. அவன் என்ன செய்து கொண்டு வருகிறான் என்றால் சவுலை தூஷித்து கொண்டே வருகிறான். சொல்லுவோம் இல்லையா, போகும்போது தூஷணம், வரும்போது தூஷணம், உட்காரும்போது தூஷணம், படுக்கும்போது தூஷணம். எவ்வளோ கெட்ட வார்த்தைகள், எத்தனை கெட்ட இதுகள், எவ்வளோ சாபங்கள். ஆனால் இப்படி தூஷித்து கொண்டே வரும் பொழுது 6வது வாக்கியத்திலே சகல ஜனங்களும்
இப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது 10வது வசனத்திலே ராஜா என்ன சொல்கிறார் என்றால், அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை என்ன செய்யட்டும் என்றால் தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயை தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு என்ன செய்வார் என்றால் நன்மைக்கு சரி கட்டுவார். உங்களை யாராவது திட்டுறாங்களா, ஏளனப்படுத்துகிறாங்களா, அசிங்கப்படுத்துகிறாங்களா, கேவலப்படுத்துகிறாங்களா, மட்டுப்படுத்தி பேசுகிறாங்களா, நீங்கள் கவலையப்படாதீங்க. அந்த நிந்தித்த நிந்தைக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் நன்மையை தருவார் என்று தாவீது வாய்ப்பாருங்க. இவன் பேசின உடனே எதிர்த்தெல்லாம் பேசலை. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி பல பிரச்சனைகள் வந்துட்டால் என்னென்னமோ காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் தாவீதனுடைய அந்த இருதயம் கர்த்தருடைய இருதயம் போலவே இருக்கிறது. அவனுடைய ஜீவிய காலமெல்லாம் தேவன் அவ்வளவு மகிமையாக நடத்தினார். அவர் மனம் திரும்புகிற ஒரு நல்ல அருமையான தாவீது என்று கூட நாம் பார்க்க முடியும். நீங்கள் வீட்டிலிருந்து 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், சங்கீதம் 51ஆம் சங்கீதம், 19ஆம் சங்கீதம் ஆகிய அங்கு வாக்கியங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது அவன் ஒரு மனம் திரும்புகிற, அவன் செய்த அந்த தவறுக்காய் அவர் மனம் திரும்பி விட்டார் என்று பார்க்கிறோம். அப்பப்போ கேட்டு அழுது அழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அழுதோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அழுகிறோம். ஒவ்வொரு நேரம் அழுகிறது அல்ல, அதை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நான் தெல்லு பூச்சி அப்படின்றார், நான் வந்து ஒரு செத்த நாயின்றார். எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு குணம் பாருங்க அவர்கிட்ட. தன்னை தாழ்த்துகிறார், தன்னை தாழ்த்தி தேவனுடைய கரங்களில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த அப்போஸ்தலர் 13:22 வாசித்த வண்ணமாக கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவனுடைய சித்தத்தெல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். 23ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு யாராக இருக்கிறார் என்றால் மெய்ப்பராகவே இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய கவலையிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். கவலை மனுஷன் என்ன செய்யும் என்றால் ஒடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கவலை என்ன செய்யும்? கவலைப்படுகிறதுனால ஒரு சரீரத்தை உன்னால் கூட்டிக்க முடியுமா? அது குறைச்சிக்க முடியுமா? நான் நிச்சயமாக கூட்டவும் முடியாது, குறைச்சிக்கவும் முடியாது. எத்தனை ஜனங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவலைப்படுவதனாலே வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதே அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தெரியப்படுத்துங்க. கவலைப்படாதீங்க. நீங்க யாருக்கு தான் தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படும் பொழுது உங்களுடைய கவலைகள் எல்லாம் உங்களை அவர் விசாரிக்கிறபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் யார் மீது வைத்து விடுங்கள்? அவர் மீதே வச்சு விடுங்க. ஐயோ வீடை கட்டணும், ஐயோ பிள்ளைகளுக்கு அதை செய்யணும், ஐயோ அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். பணம் இல்லையே, பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே, உடம்பு இப்படி இருக்குது, வாழ்க்கை இப்படி இருக்குது. நீ கவலைப்படாத, கவலைப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இச்சையிலிருந்து நம்முடைய இருதயத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்திலே என்ன உண்டாகிறது என்றால் இச்சைகள் உண்டாகிறது. உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் யாராலும் உண்டானவைகள் அல்ல, தேவனால் உண்டானவைகள் அல்ல. மாமிசத்தினுடைய இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? எடுத்து மாற்றமைக்க வேண்டும். யாக்கோபில் சொல்லும் பொழுது பல பேர் அந்த இருதயத்திலே சுய இச்சையினாலே இழுப்புண்டு அவங்க எங்க போயிட்டு இருக்காங்களாம்? மரணத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். இருதயம் என்னவாக இருக்கிறது? சில சுய இச்சைகளை ஏற்படுத்தி மரணம் அளவுக்கு அவர்களை கொண்டு போய் விடுகிறது. அப்போ தேவனுடைய அன்பான ஜனமே, இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கர்த்தருடைய அந்த ஹோன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவருடைய இருதயம் போலவே நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். உங்களை பரிசோதித்து பாருங்க, நீங்கள் எப்படி பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்க? உண்மையாக இருக்கிறீங்களா?
பொருளாசையாக வெறுக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பம் நடத்துதல் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆவிக்குரிய விஷயம் எப்படி இருக்கிறது? நீங்கள் எந்த அளவுக்கு விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க? நம்மளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நம்மெல்லாம் தேவனுடைய பணிவிடைகள் என்று சொல்லப்படுகிறது. நம்மெல்லாம் யாரா? தேவனுடைய பணிவிடை. நம்மெல்லாம் வேலைக்காரர்கள். நம்ம அவருக்கெல்லாம் வேலை செய்யணும். அப்போ போய் எட்டி பார்த்துட்டு ஒரு காலை காட்டி ஒரு காலை போகிறது அல்ல. எல்லாருமே வேலை செய்யுங்க. நம்ம பிரதர் எடிஜுவல் பிரதர் சொன்ன மாதிரி ராகுல், அலெக்ஸ் பிரதர், பெண்டான் தம்பி மற்றும் ஜெகன், ஜெயசுதாஸ் பிரதர், தேவநேசன் பிரதர், ஆசித் தம்பி பிரதர், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்கள் நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், சகோதரர்கள் மாத்திரம் அல்ல, சகோதரிகளோடு இதில் பங்கு நிறைய இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். தாவீதுடைய வாழ்நாட்களிலே ஒரு காரியம் அவர் மிக அழகாக சொல்கிறார். அவர் கொடுத்த ஆசீர்வாதமெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்காக. ஆடு மாடு மேய்ச்சவர் யாருக்குன்னு கொடுத்தாரு? கர்த்தருக்குன்னு எல்லாவற்றையும் சவதரித்து வைத்தார். இந்த ஆண்டு கர்த்தருக்காக என்ன கொடுத்தீங்க? ஊழியத்துக்காக என்ன கொடுத்தீங்க? 10% சம்பளம் 10% 1 மடங்குன்னு சொன்னால் என்ன செஞ்சுருங்க? அதற்கு மேலேயாவது கொடுங்கன்னு நமக்கு வேதம் சொல்கிறது. அதை கூட என்ன செய்ய முடியல, நம்மளால் முழுமையாய் கொடுக்க முடியாத அளவுக்கு இப்படியே நம்ம தலையாட்டிகிட்டு இருக்கிறதல்ல, இது தீர்மானம் பண்ணிடணும். இதை நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருக்காக. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால், எந்த வெள்ளைக்கார சகோதரர்கிட்டருந்தும் கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபை என்ன செய்யலை? உதவி வாங்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. பிரதர் எடிஜுவல் பிரதர் வேலை பார்க்குறார், நம்முடைய சபையை நடத்துகிறார், அதே நேரத்திலே சபைக்கு செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை செய்கிறார். அவருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். அப்போ நம்முடைய பங்கு என்ன? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தாவீது ராஜா தன்னுடைய மகனுக்கு எல்லாவற்றும் கற்று கடந்து செல்கிறார். தாவீது ராஜா தேவனுடைய இருதயம் இருந்தது போல இவருடைய இருக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொன்னார். இயேசு தானே சொன்னார். அப்போ அந்த இருதயம் எங்கேருந்து வருகிறது? தேவன்கிட்ட இருந்து. நம்ம என்ன செய்வோம்? இந்த ஆண்டு அதிகமாய் கொடுப்போம். எத்தனையோ நன்மைகள் குடும்பத்திற்காய், வீட்டிற்காய், நம்முடைய வாழ்க்கைக்காய் எவ்வளோ காரியங்கள் செய்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காய் அதிகமாக செய்யுங்கள். இந்த ஊழியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செஞ்சு பாரு, கொடுத்து நீங்கள் கொடுத்து என்ன பண்ணி பாருங்க, என்னை சோதிச்சு பார்த்துப்பா, நான் கொடுக்குறேனா இல்லையா? எங்கேருந்து ஆசீர்வாதம் பெறும்? தேவனுக்காய் கொடுப்போம். எத்தனையோ காரியங்கள் நீங்களும் நானும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காய் அதிகமாக செய்வோம். வேதம் சொல்லுகிறது, உரியாவின் சங்கதி தவிர தான் பூமியில் உயிரிழந்த காலமெல்லாம் கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையானதை செய்தார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றார் என்ற பாடலை நாம் பாடுவோம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? என் பிரியமே நீருபமதி எழுந்து வா, உன் இயேசுவை சந்திக்கவே. என் பிரியமே நீருபமதி எழுந்து வா, உன் இயேசுவை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டு புறா சத்தம் நம் தேசம் நிறைவே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டு புறா சத்தம் நம் தேசம் நிறைவே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே. காட்சி கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே, காட்சி கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா,
கர்த்தரேசு வருநாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. சாரோனின் ராஜாவம் கர்த்தரேசு பள்ளத்தாக்கிலே நம் பரமன் இயேசு. சாரோனின் ராஜாவம் கர்த்தரேசு பள்ளத்தாக்கிலே நம் பரமன் இயேசு. தாகத்திற்கும் ஜீவனதி கர்த்தரேசு. தாகத்திற்கும் ஜீவனதி கர்த்தரேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மனமான கர்த்தரேசு வருகின்றாரே. மனவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மனவான கர்த்தரேசு வருகின்றாரே. மனவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா.